ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த கோட் பாருங்க. மனிதர்கள் இப்படித்தான். அடிக்கடி மனிதர்கள் என்பதை நிரூபித்து கொண்டே இருப்பார்கள். செம சூப்பரான விஷயங்க. இப்போ இந்த பிக்சரில் கூட பாருங்க. அந்த அழகான முயலுக்கு கேரட் ஊட்டுறாங்க. ஆனால் அது பசிக்குதே அப்படின்னு இறக்கப்பட்டு ஊட்டலை. அது ஊட்டுற மாதிரி அதை பக்கத்தில் கொண்டு வந்து அதை வெட்டி இவங்க சாப்பிட்றதுக்காக அந்த ஒரு சுயநலத்தோட கேரட் ஊட்டிட்டு இருக்காங்க. இதாங்க மனிதர்களோட குணம். சரி, ஓகேங்க. எனக்கு நீங்கள் எல்லோரும் ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஒரு சின்ன ஒரு சஜஷன் கொடுங்க. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் அவளோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்காக என்கிட்ட என்ன பண்ணலான்னு கேட்டால், அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஆக்சுவலி பிரச்சனை என்னென்னா, அவளுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான். மேரேஜ் ஆன புதுசில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு தான் போயிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேபி பிறந்து 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது அவங்களோட கரியரில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அந்த ஒர்க் ஷாப்பில் தன்னோட ஒய்ஃப் வந்து விளக்கேத்தி வச்சு ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கல. அவங்க ஒய்ஃபை கூப்பிடவே இல்லையாம்மா. பூஜை முடித்து ஒர்க் ஷாப்பில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சுன்னு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஒர்க் ஷாப் மூலமாக மெல்ல மெல்ல க்ரோ ஆகி ஒரு இடம் வாங்கியிருக்காரு, ஒரு லேண்டு. ஓகே, ஃபஸ்ட்டு சொந்தமாக லேண்ட் வாங்குறாங்க. அதுக்கும் தன்னோட ஒய்ஃபை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரப்பதிவு பண்ணுறதுக்கோ எதுக்குமே கூப்பிடலை. அடுத்தது அந்த ஒர்க் ஷாப்புக்காக டாடா ஏசி வாங்கியிருக்காங்க. அதுக்கும் கூப்பிடல. அடுத்தது வாடகையில் இருந்த ஒர்க் ஷாப்பை சொந்த இடத்துல மாற்றணும்னு சொல்லிட்டு பெரிய இடமா வாங்கியிருக்காங்க. அந்த இடத்தோட பத்திரப்பதிவுக்கும் அவளை கூப்பிடல. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கார் வாங்கியிருக்காங்க. அந்த காரை புக் பண்ணுறதுக்கும் ஒய்ஃபை அழைச்சிட்டு போய் என்ன கலர் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அவளோட எதிர்பார்ப்புகளை ஃபில் பண்ணலை, அவளை கூப்பிடல. இந்த மாதிரி க்ரோ ஆகிறதுக்கு ஒரு 10 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு செகண்ட் யூனிட் ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒர்க் ஷாப்புக்கு அட்லீஸ்ட் ஒரு குத்து விளக்கு ஏற்றி வச்சு தன்னோட ஒய்ஃபை கூப்பிட்டு குத்து விளக்கு ஏற்ற சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அதுவும் பண்ணலை. பூஜையெல்லாம் முடித்து ஒர்க் ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது அவள் என்ன கேட்குறான்னா, ஆஃப்டர் மேரேஜ் தன்னோட ஒய்ஃப் கூட சேர்ந்து க்ரோ ஆகணும், தன்னோட கெரியரை வந்து சேர்ந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கல. ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் என்னோட ப்ரெசன்ஸ் இருக்கணும்னு அவர் ஆசைப்படலை. இந்த மாதிரி எனக்கான மரியாதையும் என்னோட தேவையும் இல்லாத இடத்துல நான் வந்து என்னோடய லைஃப்பை இப்படியே அவர் கூட கண்டினியூ பண்ணணுமா, என்னோடய பசங்களுக்காக யோசிச்சு, இல்லை எனக்கான சுயமரியாதை தான் முக்கியம்னு நான் பிரேக் பண்ணணுமா, என்ன பண்ணலான்னு என்கிட்ட ஐடியா கேட்டிருக்கா. நான் இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்குறேன். அவள் இப்போ என்ன முடிவெடுக்கணும்னு நீங்கள் கமெண்ட்டில் தயவு செய்து சொல்லுங்கள் மக்களே. கேர்ள்ஸ் ப்ளீஸ், நீங்கள் இந்த பிளேஸில் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பை பை.